பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வபாரிக் வசல்லிம் அலை. அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கருணையினால் இன்று இன்ஷா அல்லாஹ் ஷரஹு கதுரின் நதா என்கக்கூடிய இந்த கிதாபை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதில் அல் முஅரபு வல் மபிடி என்கக்கூடிய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். ஒஹுவ, அந்த முஅரபு மபினி என்றால் என்ன, அதை சொல்கிறாங்க. அயில் இஸ்மு, இந்த முஅரப்னா என்ன அப்படிங்கிற தனித்த அர்த்தம் கொண்டு 3 காலங்களில் எந்த ஒரு காலத்தையோடு சேராமல் எந்த ஒரு அரபி வார்த்தை இருக்குமோ அதுதான் இஸ்முங்கிற பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொன்னோமா இல்லையா? அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓஹுவ அயில் இஸ்மு, நம்ம மேலே சொன்ன அந்த இஸ்மானது அதாவது பிராக்கெட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தனித்த அர்த்தம் கொண்டு 3 காலங்களில் எந்த காலத்தோடையும் வருங்காலம், நிகழ்காலம், சென்ற காலம், இதில் எதுவுமே சேராமல் தனித்து இருக்கக்கூடியது தான் இஸ்மு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்காங்க. பியாத்தி பாரில் யாராபி வல் பினாயி, யாராப் பினா, அந்த யாராப் பினா அந்த 2 நிலைமைகளையும் கவனித்து லர்பானி 2 வகைகளாக இருக்கும். அது யாராப் பினா அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், யாராபுன்னு சொன்னால் இஸ்மினுடைய கடைசி எழுத்தில் வரக்கூடிய ஹரக்கத்துகள் மாறுகின்ற நிலைமை. இஸ்மினுடைய கடைசி எழுத்தில் வரக்கூடிய ஹரக்கத்துகள் மாறுகின்ற நிலைமை, அதுக்கு பேர் யாராப். பினா அப்படின்னு சொன்னால் இஸ்மினுடைய கடைசி எழுத்தில் உள்ள அந்த ஹரக்கத்துகள் மாறாத நிலைமைக்கு பேர் பினா, மபினி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட யாராப் மபினி பியாத்திபாரில் யாராபி வல் பினாயி, யாராப் பினா அந்த 2 நிலைமைகளை கவனித்து லர்பானி 2 வகைகளாக இருக்கும் இஸ்மு. சரியா? அல் தர்புல் அவ்வலு, முதலாவது வகையானது முஅரபுன், முஅரபான இஸ்மாக இருக்கும். சரிங்களா? கத்தமஹு, முஅரப் மபினி அப்படிங்கிற ரெண்டுமே இஸ்முடைய வகைகள் தான். அதில் முஅரபையா முற்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கண்டா, கத்தமஹு அந்த முஅரபான இஸ்மை முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க முற்படுத்தி சொல்லியிருந்தாங்க. ஏன்னு சொன்னால் அன்ன காரணம், இந்த முஅரபான இஸ்மாகிறது அல் அஸ்லுல் காலிபு, பெரும்பாலும் அதுதான் அசல் அடிப்படையான இஸ்மாக இருக்கும். சரியா? அஹ்ஹரல் மப்னிய, மப்னியான இஸ்மை பற்றி பிற்படுத்தி சொன்னார்கள்.